video is sponsored by Dream Home Designs, Tenkasi. உங்கள் கனவு இல்லத்தின் முன்னோட்டம் காண கான்டாக்ட் 9503-67967. இன்னைக்கு நானும் பெரியம்மாவும் சேர்ந்து கருப்பு மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். தக்காளியும் போட்டு வைக்க போகிறேன் பிரியமா. இந்த மொச்சக்கொட்டை என்ன பண்ணியிருக்கேன் பிரியமா? வறுத்து ஊற வச்சிருக்கு. அதை இன்னைக்கு அவிய போட்டு புளிக்கறி வைக்கணும். நேற்று ராத்திரியே வறுத்து நம்ம ஊற வச்சுட்டோம். ஒரு 10 மணி நேரம் ஊறினாதான் இது இந்த மாதிரி வரும். இப்போதான் அவிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல, அவிய ரொம்ப நேரம் ஆகும். அதனால நாங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்குறோம். இப்போ நாங்கள் வந்து மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு வைக்கிறதுக்காக வந்து மிளகா மல்லி எல்லாம் வந்து வறுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டு அப்புறமா அம்மியில் வச்சு அரைக்கணும். போதும்ல பிரியமா மிளகா மல்லியெல்லாம்? கொஞ்சம் வைக்க போகிறோம். கொஞ்சம் தான். ஆமாம், வறுத்தாச்சு. இனிமேல் இறக்கி வச்சு ஆற விட்டு அரைக்கணும். இப்போ மொச்சக்கொட்டை வேகிறதுக்காக தண்ணி அடுப்பில் வச்சுருக்கோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா மொச்சக்கொட்டையை போடணும் வேகிறதுக்கு. நொச்சக்கொட்டை எடுத்து ஓலை கொதிச்சு எடுத்து நொச்சக்கொட்டை போட போகிறேன், அவியப்பட. இப்போ நாங்கள் புளிக்குழம்புக்கு தேங்காய் திருவிட்டுருக்கேன். தேங்காய் திருவி அம்மியில் வச்சு அரைக்க போகிறோம். மஞ்சள் வைக்கேன், வளர்த்தி வச்சுக்கிட்டுமா. வளர்த்த மஞ்சள் வச்சு அரைக்கேன். கொத்தமல்லி வச்சுருக்கேன். சீரகம் வைக்க பெரியமா. இது வந்து நம்ம ஒரு 50 கொத்தமல்லி, ஒரு 10 காஞ்ச மிளகா, ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கோம். அதுதான் பெரியமா? ஆமாம். நல்லது. நீ என்ன குடிய வேணாம், அது ஒன்றும் இல்லை. மசாலா புளி வச்சு அரைக்க கொத்தமல்லியோட. ஒரு 10 சாம்பார் வெங்காயம் வச்சுருக்கோம் பிரியமா. ஆமாம். 100 வேண்டியதானே? 100 வெங்காயம் வச்சுருக்கோம். நீங்கள் இன்னைக்கு சொன்ன 100 ஈராங்கன்னு சொல்லுவீங்க. ஆமாம். நொச்சக்கொட்டை அவிஞ்சிடுது. இப்போ மொச்சக்கொட்டை அவிஞ்சிட்டு அது கூட நாங்கள் நறுக்கி வச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போடுறோம்.
எல்லா மசாலா அரைச்சி வச்சுருக்கேன், எல்லாம் போட போகிறேன். உப்பு, உப்பு எடுத்தா ரெண்டு தக்காளி போட்டிருக்கோம். குழம்புக்கு உப்பு போட போகிறேன். நொச்சக்கொட்டை அவிய போடையில் உப்பு போடக்கூடாது, அவிச்சு இறக்கிக்கிட்டு தான் உப்பு போடணும். உப்பு போட்டு அவியாதுன்னு பிரியுமா? உப்பு போட்டால் அவியாது. இப்போ காய் வெந்தோடனே இறக்கிட்டு ஆமாம், தாளித்து ஊற்றிடணும், அவ்வளோதான். பருந்துரா தண்ணி போதும் பிரியுமா? கொஞ்சம் வைக்கணுமா? சரியாக இருக்கும் பிரியுமா? காய் வெந்து வரும்போது சரியாக இருக்கும். அது உருண்டுறக்கூடாது, உருளாது. அன்னைக்கே இதில் தான் வந்துச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 50 எண்ணெய் ஊற்றிருக்கேன். புளிக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், அதனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போடுறோம் தாளிக்க. கருவேப்பிலை போட போகிறேன். ஊற்றுங்க பரி. குழம்பு ரெடி ஆகிடுது. அதில் ஒரு கட்டு அடக்கு. நொச்சக்கொட்டை போட்டு புளிக்கறி வச்சுருக்கு. கத்திரிக்காய், தக்காளி, முருங்கைக்காய், நொச்சக்கொட்டை மட்டும் புளிக்கறி வச்சுருக்கு. வாசமாக இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல பிரியுமா? குழம்பு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. This video is sponsored by Dream Home Designs, தென்காசி. உங்கள் கனவு இல்லத்தின் முன்னோட்டம் காண கான்டாக்ட் 95003 67967 97897 26453.